சிவபெருமானுக்கு 2 நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் குபேரர், இன்னொருத்தர் சுந்தரர். சுந்தரர் எப்படி உருவானார்னு தெரியுமா? சிவன் எப்பவுமே சாம்பலும் புலித்தோலும் போத்திக்கிட்டு எப்பவுமே ரொம்ப எளிமையா இருப்பாரு இல்லையா? இதை பார்த்துட்டு தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு பட்டாடையெல்லாம் அணிவிச்சு நகைகள்லாம் அணிவிச்சு இப்போதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அலங்காரம் பண்ணாங்களாம். இவருக்கு தான் எப்படி இருக்கும் அந்த அலங்காரத்துல அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை. அதனால அங்க இமயமலையில இருக்கக்கூடிய நதியில தன்னுடைய பிம்பத்தையே பார்த்தாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்க்க அழகா இருந்ததுனால அந்த உருவத்தை தன்னுடைய பிம்பத்தை சுந்தரா அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. அந்த பிம்பம் ஒரு உயிரோட ஒரு வடிவத்துல வந்திருக்கு. அவர் தான் சுந்தரர். சுந்தரர் கைலாயத்திலே சிவனோடவே தங்கி இருந்தாரு, சிவகணங்களோட இருந்தாரு. ஆனா பார்வதியோட 2 பணிப்பெண்கள் ஒரு நாள் பூஜைக்கு மலர் பறிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சிவன் சுந்தரர் பார்த்து, அப்பா உனக்கு ஆசை வந்துருச்சு, அதனால நீ பூலோகத்துல பிறந்த இந்த 2 பெண்களையும் திருமணம் சேர்ந்து வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனாலும் ஒரு சாதாரண குடும்பத்துல அவர் பிறந்தாருனா கூட அந்த நாட்டோட அரசரே இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்து வளர்க்குறேன்னு அவரை வளர்க்க வச்சு அவரோட வாழ்க்கையில பல விஷயங்களை நடத்தி ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் கூடவே இருந்து கடைசி தன் கூட கைலாயத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டாரு. மாணிக்க வாசகருடைய கதை தெரியுமா? இமயமலையில வாகீசங்கிற பேர்ல இருந்த முனிவர் தான் மாணிக்க வாசகர். அங்க இருந்தப்போ அப்போதான் ராவணன் இமயமலையை கடந்து போறான். அவனோட திமிருனால அந்த மலைய கைகள்ல தூக்க அவனுடைய கை அந்த மலைக்கு அடியில மாட்டிக்குது. அவன் சிவனை நினைச்சு கதறான். அவனோட கைகளை அவனால விடுவிக்க முடியல. அப்ப அந்த வழியா வந்த வாகீசர் என்ன சொல்லாருன்னா, ராவணா, சாமகானம் சிவனுக்கு பிடிச்சது, வீணையில அதை நீ மீட்டுனேன்னா சிவன் கண்டிப்பா மனசு இறங்குவாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனையும் சொல்லிட்டு போறாரு. அவனும் தன்னுடைய 10 தலைகளை ஒரு தலையும் தன்னோட நரம்புகளையும் வச்சு அதே வீணையாக வச்சு சாமகானத்துல பாடல் இசைச்சு சிவபெருமான் மனசு இறங்கி வர்றாரு. அவர்கிட்ட தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கையை விடுவிச்சுக்கிறான். அதோட அவனுக்கு சில ஆயுதங்களையும் வரமா கொடுக்கிறாரு சிவன். ராவணனும் இலங்கைக்கு திரும்பிடுறான். ஆனா அங்க இருந்த தேவர்கள் சொல்றாங்க, ராவணனால நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, அவனுடைய கைகள் இப்போ இமயமலைக்கு கீழே மாட்டிட்டு இருந்ததுனால கொஞ்ச நாள் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சோம். ஆனா ஒரு தவறானவனுக்கு ஒரு நல்ல யோசனையை சொல்லி அவன் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்கும் திரும்ப அவன் தவறு செய்யறதுக்கும் வாகீசரை காரணமாயிட்டாருன்னு எல்லாருமே சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அவரும் வாகீசரை கூப்பிட்டு, நல்ல எண்ணத்துல செய்திருந்தா கூட தப்பான ஒருத்தனுக்கு நீ உதவி பண்ணதுனால நீ இப்போ பூலோகத்துக்கு போ, அங்க என்ன குறித்து பல பாடல்கள் எழுது, சரியான நேரத்துல நான் உன்னை ஆட்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி கொடுத்த வாக்கியம் அவர் காப்பாற்றவும் செய்யறாரு. குருந்த மரத்தடியில ஒரு குருவா அவருக்கு ஞானத்தை வழங்கி அவர் ஆட்கொள்ளவும் செய்யறாரு.